वेंकटनाथार्य कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् कूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्य कविताशाखां वन्दे वाल्मीकिकोकिलम् यत्र यत्र रघुनाथकीर्तनं तत्र तत्र कृतमस्तकाञ्जलिं बाष्पवारि परिपूर्णलोचनं मारुतिं नमत राक्षसान्तकम्. சரி, நேற்று வந்த வித்தியார்த்திகள்லாம் இன்னைக்கு வந்திருக்கா இல்லையா? நேற்று வராத வித்தியார்த்திகள்லாம் இந்த பாட்டத்தை அதில் கேட்டுக்கோங்க. என்ன சரி, இன்னைக்கு நம்ம என்ன ஆரம்பிக்கிறோம் கேட்டா, பெருமாள் ஸ்ரீராமன் காட்டுக்கு போகும்போது கூட யார் போனான்னு நேற்று பார்த்தோம் அப்படின்னா, லக்ஷ்மணஹா அனுஜகாம அப்படின்னு பார்த்தோம். அதுக்கு முன் ஸ்லோகத்துல ராமஹா ஜகாம அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் லக்ஷ்மணஹா அனுஜகாம, ஜகாமனா போனார்னு அர்த்தம், அனுஜகாம அப்படின்னா பின்னாடி போனார் அப்படின்னு அர்த்தம். அனுசரித்து போனார், அதாவது அவர் செஞ்சதையே பின்னாடி ஃபாலோ பண்ணி இவரும் செஞ்சான்னா அணுங்கிறது வரும். ஜகாம அனுஜகாம பல இடத்துல அப்படிதான். உதாரணம் இன்னும் 2-3 உதாரணம் சொல்றேன் கேளுங்க. வததி அப்படின்னா சொல்லுகிறான்னு அர்த்தம். அனுவததி அப்படின்னா திருப்பி சொல்லுகிறான்னு அர்த்தம். ஒருத்தர் சொன்னதையே திருப்பி சொல்றார், அகைன் அதையே திருப்பி சொல்றார் அப்படின்னு ரிப்பீட் பண்றாருன்னு அர்த்தம். குருஹு வததி சிஷ்யா அனுவததி. குரு ஒரு விஷயத்த சொல்றார், சிஷ்யன் அதே விஷயத்தை திருப்பி சொல்றார். சொன்னா அப்ப குருஹு வததி சிஷ்யா அனுவததி அப்படின்னு, சிஷ்யன் அதை திருப்பி சொல்றார் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி ராஜா சரதி, அப்புறம் பிரஜா அனுசரதி. ராஜா ஒரு காரியம் செய்யறான்னா ஜனங்கள்லாம் அந்த காரியத்தை ஃபாலோ பண்ணுவா. அனுசரதி அதை அப்படியே செய்வா. யதா ராஜா ததா பிரஜான்னு சொல்றது, ராஜா மாதிரி பிரஜைகள்லாம் செய்வான். அப்ப வதத்தி அனுவதத்தி, வதத்தினா அனுவாதம் பேர். இருக்கு அனுவாதம்ல திருப்பி சொல்றதுன்னு அர்த்தம். அனுவதத்தினா அனுவாதம் செய்கிறார். கரோதி வச்சுப்போமே, கரோதி அனுகரோதி. சைத்திரஹா கரோதி மைத்திரஹா அனுகரோதி. சைத்தன் ஒருத்தன் மைத்திரன் ஒருத்தன் 2 பேரும் ஃப்ரெண்டு. சைத்திரஹா கரோதி, சைத்தன் செய்யறான். மைத்திரஹா அனுகரோதி, மைத்தன் அதையே அவன் செய்யறத பார்த்து இவன் திருப்பி செய்யறான் இல்லையா, இமிட்டேஷன், அதுக்கு அனுகாரகான்னு பேர். மைத்திரஹா அனுகரோதி. அப்ப அந்த மாதிரி எல்லாம் இருக்கு இல்லையா. அந்த மாதிரியாக ராமஹா ஜகாம, இங்க பாஸ்டன்ஸ்ல இருக்கு ஜகாமங்கிறது, போனார். லக்ஷ்மணஹா அனுஜகாம அப்படின்னு லக்ஷ்மணன் பின்னாடி போனார், அவரும் ராமன் பின்னாடியே போனார்னு அர்த்தம். அதே மாதிரி ராமன் பின்னாடியே போனவர் சீதா பிராட்டி. லக்ஷ்மணன் போனப்பறம் சீதா பிராட்டி போனார் இல்லையா. அதனால அந்த சீதா பிராட்டி பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நேற்று லக்ஷ்மணனை பத்தி பார்த்தோம் இல்லையா, கிட்டத்தட்ட 1.5 ஸ்லோகம் இருந்தது. அதை யாராவது ஒருத்தர் இப்ப சொல்லுங்க, அதுக்கப்புறம் சீதா பிராட்டியை பத்தி நம்ம சொல்லுவோம். நேற்று என்ன பார்த்தோம், என்ன பாடம் சொன்னோம்? நேற்றுக்கு பண்ண ஸ்லோக பாட்டு ஒரே व्रजन्तं प्रियो भ्राता लक्ष्मणोऽनु जगामः स्नेहाद्विनय सम्पन्नः सुमित्रानन्दवर्धनः भ्रातरं दयितो भ्रातुस्तौ भ्रात्रमनुदर्शयन्. சரி, இது வரைக்கும் தான் நேற்று பார்த்தோம். அதான் லக்ஷ்மணன் பின்னாடி போனார் அப்படிங்கிறது. இன்னைக்கு அடுத்த ஸ்லோகம் சீதா பிராட்டியும் கூட போனார் அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு பார்க்க போறோம். அதுல 2 ஸ்லோகம் இருக்கு. முடிஞ்சா 2 ஸ்லோகமும் இல்ல 1 ஸ்லோகமும் பார்க்கலாம். இன்னைக்கு ஸ்லோகம் நான் இப்ப சொல்றேன். ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா. இது ஒரு ஸ்லோகம். சர்வலக்ஷண சம்பன்னா நாரீணாம் உத்தமா வதூஹு சீதாப்யனுகதா ராமம்
சசீனம் ரோஹிணி யதா இப்படின்னு ரெண்டாவது ஸ்லோகம். இந்த ரெண்டாவது ஸ்லோகத்துல 2 ஸ்லோகத்துல சீதாபி அனுகதா ராமம், சீதையும் ராமனோடு பின்னாடி போனா. அனுகதா அப்படின்னா அவரு பின்னாடி போனார், ராமனோட கூட சீதையும் போனார். லக்ஷ்மணன் போன மாதிரி சீதாபி சீதையும் போனார்னு சொல்ற ஸ்லோகம். அப்ப அந்த சீதா பிராட்டி கூட போனாங்கிறதுக்கு இந்த 2 ஸ்லோகம் இருக்கு. ஒவ்வொரு ஸ்லோகமாக பார்க்கலாம். முதல் ஸ்லோகம் ராமஸ்ய தயிதா பார்யா நித்யம் பிராணசமாஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ நிர்மிதா. இந்த ஸ்லோகத்துல நாம இப்போ கொடுத்திருக்கிற ஸ்லோகங்கள்லாம் கொஞ்சம் மாத்தி மாத்தி வரும். அதாவது இத்திகாச புராணங்கள்ல ஸ்லோகம் சில சமயம் 1.5 ஸ்லோகம் இப்படிலாம் வரும். அதனால இங்க இருக்கிற நம்பர் ஒரு மாதிரி இருக்கு, இருக்கட்டும் பரவாயில்ல. இப்ப இந்த ஸ்லோகம் வச்சுக்கோங்க. ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராணசமா ஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயேவ அப்படிங்கறத பிரிச்சுக்கணும். தேவமாயா இவ நிர்மிதா, தேவமாயா இவ நிர்மிதா. தேவமாயா இவ சேத்தா தேவமாயேவன் ஆயிடும். மாயா இவ சேத்தா மாயேவன் ஆயிடும். ஆபு ஈயும் சேத்தா ஏ ஆயிடும். பல இடத்துல உண்டு. உப இந்திரஹா உபேந்திரஹா அப்படின்னு அ இ உப இந்திரஹா உபேந்திரஹா அப்படின்னு ஒரு சொல்லியும். தேவ இந்திரஹா தேவேந்திரஹா அப்படின்னு ஒரு சொல்லியும். அந்த மாதிரி மாயா இவ மாயேவ அப்படின்னு ஆயிடும். ராமஸ்ய தயிதா பாரியா நித்யம் பிராணசமா ஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயா இவ நிர்மிதா அப்படின்னு இருக்கு. இந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தம் நீங்களே சுலமா சொல்லலாம்னு தோன்றது. ஏன்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான் நிறைய இருக்கு. இதுல சீதையை பத்தி சொல்ற ஸ்லோகம், சீதையோட இன்ட்ரோடக்ஷன் சொல்ல போனா இப்பதான் முதல்ல சீதா தேவியை பத்தி இப்ப இன்ட்ரோடக்ஷனே நடக்கிறது. ஆமா, அடுத்த ஸ்லோகத்துல சீதா அப்படின்னு வரப்போகுது. இப்போ ராமஸ்ய தயிதா பாரி, யாராவது சொல்ல முடியுமா உங்களுக்கு? இதுல உங்களுக்கு தெரிஞ்ச பதங்கள்லாம் நிறைய இருக்கு. சொல்லு. தயிதாங்கிறது தெரியுமா? தயிதானா என்ன அர்த்தம்? எல்லா வித்தியார்த்திகளும் என்ன பண்ணுங்க, ஒரு நாள் விட்டு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அன்னி போர்ஷன் மாத்திரம் விட்டு போச்சு அப்படின்னு மற்ற இதெல்லாம் மாதிரி இல்லை. இது கண்டினியூவா வர அனுமதினால நம்ம அந்த பழசையும் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். இப்ப நேற்று ஸ்லோகத்துல தயிதாகான்னு வந்திருக்கு. தயிதாகானா பிரியாகான்னு அர்த்தம். லக்ஷ்மண பத்தி சொல்லச்ச பிராத்தரம் தயிதா பிராத்துஹு, பிராத்துஹு பிரியாகா, அண்ணாவுக்கு பிரியமானவர் அப்படின்னு வந்திருக்கு லக்ஷ்மண பத்தி சொல்லச்ச. அப்ப அங்க லக்ஷ்மணுக்கு தயிதகான்னு வந்திருக்கு, இங்க வந்து சீதா தேவிக்கு தயிதான்னு வந்திருக்கு. ஏன்னா ஆனபடினால ஸ்ரீலிங்கத்துல தயிதா அப்படின்னு வந்திருக்கு. சரியாச்சா? அதுக்கப்புறம் மற்றதெல்லாம் சொல்லி பார்ப்போம். வேற என்ன உனக்கு தெரிஞ்சது? ராமனுடைய பிரியமான பாரியா, அதாவது பிரியமான ராமனுடைய தயிதா பிரியமான பாரியா மனைவி. சரி. நித்தியம் பிராணசமாஹிதா, அதாவது எப்பயுமே வந்து சீதா பிராட்டிக்கு வந்து பிராணம்னாலே அந்த மாதிரி அது. சரி. ஜனக மகாராஜரின் குலத்தில் பிறந்தவளான தேவமாயேவ நிர்மிதா, தேவர்களால் நிர்மிக்கப்பட்டவள், சர்வ லட்சண சம்பூர்ணா. ஒரு நிமிஷம் இருப்பா, இந்த ஸ்லோகம் தான் சொல்லிட்டு இருக்கோம். முதல் ஸ்லோகம் தான் பார்த்துட்டு இருக்கோம். என்ன அந்த சர்வலட்சணம் பண்ணா அப்புறம் பார்க்கலாம். சரியாச்சா? சரி, ஓரளவு சொல்லிட்டான். அப்போ ராமஸ்ய தயிதான பிரியமான அர்த்தம். ராமஸ்ய ராமனுக்கு இல்லாட்டா ராமனுடைய தயிதா பிரியமான பாரியா, பாரியானா மனைவி அப்படின்னு அர்த்தம். ராமஸ்ய தயிதா பாரியா. சரி, பாரியாங்கிறதுக்கு நேர் எதிர்ப்பதம் பர்த்தாங்கிறது, கணவன்கிற அர்த்தத்துல வரும். பாரியா பர்த்தா அப்படிங்கிறது. சரி, இருக்கட்டும். அப்புறம் நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும் அர்த்தம், ஆல்வேஸ். இந்த நித்தியம்ங்கிறத தயிதால வச்சுக்கோங்க. நித்தியம் எப்பொழுதுமே தயிதா பிரியமான
பாரியா மனைவி. ராமனுக்கு எப்பவுமே பிரியமான மனைவியா இருக்கிறவர், எப்பவுமே அவர் மனைவி கிட்ட ரொம்ப பிரீத்தியோட இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்ப ராமஸ்ய தயிதா பாரியா நித்தியம். அப்புறம் பிராணசமா அப்படின்னா பிராணனுக்கு சமமானவர்னு அர்த்தம். அதாவது ராமனை பொறுத்த வரைக்கும் சீதா பிராட்டிங்கிறவர் அவருடைய உயிருக்கு சமமா இருக்காராம். அவர் உயிர் எப்படியோ அந்த அளவு சீதா பிராட்டியா அவருக்கு பிடிக்கும்னு அர்த்தம். உயிருக்கு உயிரா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் பிராண சமானா பிராணனுக்கு சமமானவர், ராமனுடைய பிராணனுக்கு சமமானவர் சீதா தேவி. அந்த அளவு வேண்டியவர், அந்த அளவு பிரியமானவன் அர்த்தம். அதனால பிராணசமா. அப்புறம் ஹிதா அப்படின்னா ரொம்பவும் ஹிதமானவன் அர்த்தம். ஹிதமானவர்னா நல்லதே பண்றவன் அர்த்தம். யார் நமக்கு நல்லதே பண்றாலோ அவ நமக்கு ஹிதமானவர்கள் அப்படின்னு. அப்ப எப்பவுமே பிரியா அப்படின்னு ஒண்ணு, ஹிதா அப்படின்னு ஒண்ணு. பிரியானா பிரியமானவன் அர்த்தம், பிடிச்சவன் அர்த்தம். ஹிதானா நல்லது செய்கிறவர் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டுமே இருந்தாதான் ஒருத்தருக்கு விசேஷம். ஏன்னா பிடிச்சதே செஞ்சு கெட்டது பண்ணா வச்சுக்கோங்க, அப்ப தப்பு இல்லையா? நம்ம அம்மா அப்பாலாம் நமக்கு எப்படி இருக்கான்னு கேட்டானா பிரியாவாவும் இருக்கார், பிரியமானவும் இருக்கா, ஹிதமாயும் இருக்கா. ஏன்னா நமக்கு நல்லதும் பண்ணுவா, நமக்கு பிரியமானதும் பண்ணுவா இல்லையா? அந்த மாதிரியாக நல்லதாகவும் இருக்கணும், பிரியமாவும் இருக்கணும். அப்போ அப்போ ஹிதானா நல்லது பண்றவர். ராமனுக்கு எப்பவுமே ராமனுக்கு பிடிக்காதெல்லாம் பண்ண மாட்டார், அவருக்கு எது நல்லதோ அதெல்லாம் பண்ணுவார். அதனால ஹிதா அப்படின்னா நல்லவர், நல்லது செய்பவர் அர்த்தம். ஹிதமானவர் அர்த்தம். ஹிதமானவர்னா நல்லதே செய்கிறவன் அர்த்தம். சீதாதேவியை பத்தி என்ன பாக்குறோம்னா, ஒண்ணு ராமஸ்ய நித்தியம் தயிதா பாரியா. ராமஸ்ய ராமனுக்கு நித்தியம் எப்பொழுதுமே தயிதா பிரியமான பாரியா, பாரியா இருக்கிறவர், மனைவியா இருக்கிறவர். அப்புறம் பிராணசமா, ராமஸ்ய வச்சுக்கணும். ராமஸ்ய ராமனுக்கு தான் பிராணசமா, பிராணனுக்கு சமமானவர். அப்புறம் அதே ராமஸ்ய ஹிதா, ராமனுக்கு ஹிதமானவர், நல்லதே செய்கிறவர் அப்படின்னாச்சு. அதுக்கப்புறம் ஜனகஸ்ய குலே ஜாதா. ஜனகஸ்ய ஜனகராஜருடைய குலத்தில் ஜாதா பிறந்தவர். அது அவனே சொல்லிட்டான், ஜனகருடைய குலத்திலே பிறந்தவர் அப்படின்னு. ஜாத்தானா பிறந்தவன் அர்த்தம். சரி. அப்புறம் தேவமாயேவ நிர்மிதா, அதுக்குதான் அர்த்தம் சொல்லணும். தேவமாயா இவ நிர்மிதா. ஓரளவு அவன் அர்த்தம் சொன்னான். தேவர்களுடைய மாயாதான் தேவமாயா. இவனா போலன்னு அர்த்தம். நிர்மிதானா சிருஷ்டிக்கப்பட்டவள் அர்த்தம். நிர்மிக்கப்பட்டவள், சிருஷ்டிக்கப்பட்டவர் அப்படின்னு அர்த்தம். தேவர்களுடைய மாயையே அப்படியே நேரம் வந்தா எப்படியோ அப்படி இருக்கான்னு அர்த்தம். தேவருடைய மாயானா என்ன அர்த்தம் அப்படின்னா ஆச்சரிய சக்தி அப்படின்னு அர்த்தம் வச்சுப்போம். தேவர்களுக்குன்னு சில ஆச்சரிய சக்தி இருக்கு, ரொம்ப அழகா இருப்பா. மனுஷாலாம் மாதிரி கிடையாது தேவர்கள்லாம். மனுஷால காட்டிலும் அழகா இருப்பா, மனுஷால காட்டிலும் ஸ்திரமா, அந்த அழகு ஸ்திரமா இருக்கும் அப்படிலாம் உண்டு இல்லையோ? அந்த மாதிரி தேவர்களுக்குன்னு இருக்கிற, தேவர்களுக்கு மாலை வாடாது, கண்ணு துடிக்காது, இப்படிலாம் நிறைய உண்டு. இப்போ தேவலோகத்துல இருக்கவளுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான இதெல்லாம் இருக்கு. சரி, தேவலோகத்துல இருக்கவளுக்கெல்லாம் இந்த மாதிரி ஆச்சரியமான சில சக்திகள்லாம் உண்டு. அதெல்லாம் அப்படியே ஒரு ரூபம் எடுத்து வந்தா, வடிவெடுத்து வந்தா எப்படியுமோ அப்படி இருக்கலாம். அதனால தேவமாயா அப்படின்னா தேவர்களுடைய ஆச்சரிய சக்தியானது நிர்மிதா, நிர்மிக்கப்பட்டது இவ போல. அது போல சொல்ற. உண்மையில தேவமாயாதான் இங்க வந்திருக்காருங்கிறதெல்லாம் கிடையாது. தேவர்களுக்கு என்னென்ன தேவர்கள் தேவலோகத்துல யார் யார் இருக்காளோ அவளுக்கெல்லாம் ஆச்சரியமான சக்திகள், சௌந்தரிய சக்தி, இன்னும் என்னென்ன சக்தி இருக்கோ அந்த சக்தி எல்லாம் மொத்தம் ஒரு நிர்மாணம் பண்ணி பூலோகத்துல வந்தா எப்படியோ அது போல இருக்காராம் சீதாதேவி. அவ்வளவு ஆச்சரியமா இருக்கார் அப்படின்னு அர்த்தம். அப்புறம் தேவமாயா, தேவர்களுடைய ஆச்சரிய சக்தி ஆனது நிர்மிதா, நிர்மிக்கப்பட்டது அப்படின்னா உண்டாக்கப்பட்டதுன்னு அர்த்தம். உருவாக்கப்பட்டதுன்னு சொல்ல தமிழ்ல. ஒரு ரூபம் எடுத்து உருவாக்கப்பட்டது. இவ போல, போல சீதாதேவி இருக்காருன்னு அர்த்தம். அது போல இருக்கிறவர். தேவமாயா நிர்மிதா இவ சீதாதேவி இருக்கார் அப்படின்னு. சீதாதேவிக்கு என்னென்ன பார்த்தோம்? ஒண்ணு ராமஸ்ய நித்தியம் தயிதா பாரியா அப்படின்னு ஒண்ணு. அப்புறம் பிராணசமான 2, ஹிதானு 3, ஜனகஸ்ய குலே ஜாதா, ஜனகருடைய குலத்தில் பிறந்தவள் 4, தேவமாயா நிர்மிதா இவ,
தேவர்களுடைய ஆச்சரிய சக்தியை மாயாங்கிற சப்தத்துக்கு பல பேர் பலவிதமா அர்த்தம் சொல்லுவா. ஆனால் ஆச்சரிய சக்தியின் அர்த்தத்தை நம்ம ஆச்சாரியா ராமானுஜர், பாஷ்யகாரர், அது மாதிரி தேசிகன் எல்லாரும் சொல்லிருக்கா. அதனால அந்த அர்த்தத்தை வச்சுக்கோங்க. தேவர்களுடைய ஆச்சரிய சக்தியே நிர்மிதா, ஒரு வடிவாக்கப்பட்டது, ஒரு ரூபம் கொடுக்கப்பட்டது, இவ போல இருக்கார். அது போல இருப்பவன்கிறது பின்னாடி மேல வரும். அந்த மாதிரி ஜாத்தான்னு வச்சுக்கோ. அது போல வடிவாக்கப்பட்டது போல வந்தவர்னு அர்த்தம். சரியாயிட்டா? யாருக்கா ஏதாவது சந்தேகம் வந்தா சொல்லுங்க. இல்லாட்டா யாராவது ஒருத்தர் இப்ப நான் சொன்னது அப்படியே சொல்லுங்க அர்த்தத்தை. என்ன அர்த்தம்னா ராமஸ்ய தைதா பாரியானா நித்தியமா இங்க போட்டுக்கணும். ராமஸ்யக்கு அப்புறம் ராமஸ்யனா ராமனுக்கு, ராமஸ்ய நித்தியம் தைதானா எப்பவும் பிடித்த, பாரியான மனைவி, பிராண சமானா பிராணத்துக்கு சமம், ராமனோட பிராணத்துக்கு சமம் சீதான்னு. சீதான்னு ராமனுக்கு நல்லது செய்யறவள்னு அர்த்தம். அப்புறம் அடுத்து ஜனகஸ்ய குலே ஜாத்தானா ஜனகரோட குலத்துல பிறந்தவள், தேவர்களோட மாயா, தேவமாயா. அந்த பதத்தை சரியா பிரி. தேவமாயா நிர்மிதா இவ, தேவமாயா நிர்மிதா இவ. இதுதான் கொஞ்சம் கஷ்டமானது. தேவமாயானா தேவர்களுடைய, மாயானா ஆச்சரிய சக்தின்னு அர்த்தம். இங்க தேவமாயானா தேவர்களுடைய ஆச்சரிய சக்தி, நிர்மிதா நிர்மிக்கப்பட்டது, கன்ஸ்ட்ரக்டட் அப்படின்னு அர்த்தம். தேவருடைய ஆச்சரிய சக்தியை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இங்க வச்சா எப்படி இருக்கும்? இவனா போலன்னு அர்த்தம். அது போல இருப்பவர்னு அர்த்தம். சரியாச்சா? சரி சரி. என்னப்பா ஸ்ரீச்சரண் ஒரு டவுட் போட்டிருக்காரு. என்ன? இந்த தேவமாயான்றது சமஸ்த பதம் அடியே? ஆமா ஆமா, தேவமாயாவா? ஆமா அடியே சொல்ல போறேன். உண்மையை சொல்லு. அடியேன் தேவமாயா அந்த லைன் பகுபிரீஹி சமாசவா அடியேன்? இல்ல தேவானாம் மாயா தேவமாயா, தேவர்களுடைய மாயா, அவ்வளவுதான். ஷஷ்டி சமாசம் அது. சரி, நல்லது. இப்ப அர்த்தம் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தைதாங்கிறதா இப்போ ஒண்ணு சப்தம் பார்க்கலாம். ராமஸ்ய அப்படிங்கிறது ஷஷ்டி ஏக வச்சனம். ராமனுடைய இல்லாட்டா ராமனுக்குன்னு அர்த்தம் வரும் இல்லையா? ராமனுடைய தைதா பாரியா, ராமனுடைய பாரியா, ராமனுக்கு பிரியமான பாரியா அப்படின்னு. இந்த ராமஸ்ய மாதிரி ஷஷ்டி ஏக வச்சனம். இது ஷஷ்டி பக்தி. இதே மாதிரி இன்னொரு சப்தம் இங்க இருக்கு. அது என்ன சப்தம்? யாராவது சொல்லுங்க. ராமஸ்ய மாதிரி ஜனகருடைய, இதுவும் ஷஷ்டி ஏக வச்சனம். சரியா இருக்கு. ராமஸ்ய தைதா, தைதாங்கிறது ஆகாராந்த சப்தம். ரமா போல ஆகாராந்தா ஸ்ரீலிங்கா, ஸ்ரீலிங்கத்தை முக்காவாசி ஆகாராந்தம் ஈகாராந்தம் அப்படிதான் வரும். அதனால ரமா போல தைதா. அதே மாதிரிதான் பாரியா. அப்புறம் நித்தியம், நித்தியம்னா எப்பொழுதும்னு அர்த்தம் இல்லையா? இந்த எப்பொழுதும்ங்கிறது தைத்தால சேரும். இது ஒரு விசேஷணமான சப்தம். அதாவது என்ன கேட்டாங்கன்னா, ஒரு விதத்துல எப்போதுமே இருக்கிறவர் அப்படிங்கிற அர்த்தத்துல ஒரு கிரியா விசேஷனம் மாதிரி வருது. அதை நாம அப்புறம் பார்க்கலாம். பிராணசமா அதுவும் ரமா மாதிரிதான். ஹிதா அதுவும் ரமா. எல்லாமே ஸ்ரீலிங்க சப்தம் இல்லையோ? எப்பவுமே ஸ்ரீலிங்கம் எல்லாம் ஆ இ ஊன்னு முக்காசி வரும். புலிங்கத்துல அஹா இஹி ஊன்னு வரும். ஒண்ணு இந்த மதிஹின்னு ஒரு சப்தம் ஸ்ரீலிங்கத்துல, அது ஸ்ரீலிங்கம். அது தவிர ஸ்ரீலிங்க சப்தம்னா ரமா, பாலா அப்படிதானே வருது. அது மாதிரி பாருங்க, எல்லாமே தேவமாயா, நிர்மிதா, பிராணசமா, ஹிதா, ஜாதா எல்லாமே ஆகாராந்த ஸ்ரீலிங்க சப்தங்கள். இதுல எல்லாமே பிரதமா ஏகவச்சனத்துல இருக்கு. அப்புறம் ஜனகஸ்ய தான் ஷஷ்டி சொல்லிட்டாங்க. குலே அப்படின்னா குலத்தில்னு அர்த்தம். இது என்ன விபக்தி? சப்தமி விபக்தி. சப்தமி விபக்தியில் தான் குலே அப்படின்னு வரும். அதில் அப்படின்னு இல் வரும் முதல்ல தான்.
ஜனகஸ்ய குலே ஜாத்தான்னு நல்லது. சத்தியம் குல சப்தம் நபும்சலிங்கம் அது. குலம் குலே குலானி, குலம் குலே குலானி, குலே குலேன அப்படின்னு ஆரம்பிச்சு வரும். ராம் புல்லிங்கம் இல்லாத நபும்சலிங்க சப்தம். சரி. ஜாதா தேவமாயா இவ நிர்மிதா. இவ அப்படின்னா போலன்னு அர்த்தம். அது போல அப்படின்னு. இவங்கிறதெல்லாம் ஒரு சப்த ரூபம் இல்லை. அதாவது பிரதமா தித்தியா விபக்தி அப்படிலாம் கிடையாது. இதுக்கெல்லாம் அவ்வியம்னு பெயர். அவ்வியம் நீங்களே கேள்விப்பட்டிருக்கலாம். அவ்வியம்னா என்ன கேட்டானா விபக்தியோ வச்சனமோ லிங்கமோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. என்ன விபக்தி, என்ன வச்சனம், என்ன லிங்கம், என்ன சப்தம் அப்படிலாம் எதுவும் கிடையாது. இவ அப்படின்னு ஒண்ணு, போல அப்படின்னு அர்த்தம் அதுக்கு. இந்த மாதிரி நிறைய இருக்கு. முன்னாடி கூட நமக்கு ஏதாவது வந்திருக்கும். முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் கூட ஹி அப்படின்னு வந்து இல்லையோ, போன ஸ்லோகத்துல கா வந்ததா. லக்னோன்னு ஜகாமஹ வந்தது பாருங்க போன ஸ்லோகத்துல. அப்படின்னா அது ஒரு ஆச்சரியங்கிற அர்த்தத்துல வந்திருக்கு. அந்த மாதிரி இந்த ஸ்லோகத்துல இவ அது போல அப்படின்னு அர்த்தம். அதனால அது வந்து லிங்கம் வச்சனம் விபக்தி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. அதுக்கு அந்த மாதிரி இருக்கிறதுக்கு அவ்வியம் அப்படின்னு பெயர். தேவமாயா இல, தேவமாயா போல. இந்த குழந்தைகள் சமாசம் கேட்டிருக்கா, நல்ல விஷயம். தேவானாம் மாயா தேவமாயா, தேவர்களுடைய மாயா அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஷஷ்டி தத்புருஷ சமாசான்னு பெயர் இதுக்கு. அதே மாதிரி இன்னொரு சமாச பதம் இங்க இருக்கு இந்த ஸ்லோகத்திலேயே. அது பிராணசமா அப்படிங்கிறது. பிராணேன சமா பிராணசமா, பிராணனோடு சமமானவள் அர்த்தம். பிராணனோடு சமமானவள். அடியன் இது பகுவிரீஹி அடியன். இது பகுவிரீஹி சமாசம் அடியன். இல்ல இல்ல இல்ல, பகுவிரீஹி அப்படிங்கிறது எங்க வரும்னு சொல்றேன் இப்போ. இது எல்லாமே ஒரு விபக்தி வச்சு வருதோ இல்லையோ, அதெல்லாமே தற்புழ சமாசான் பெயர். இப்போ உதாரணம் தேவானாம் மாயா தேவமாயா அப்படின்னா ஷஷ்டி விபக்தி வச்சு வந்திருக்கு. பகுரீகி சமாசத்துல எப்படின்னு கேட்டானா பிரதம வியக்தி தான் ஒரு முக்காசி. நான் சொல்றேன், உதாரணம் சொல்றேன். அப்புறம் தேவானாம் மாயா தேவமாயா, அது மாதிரி பிராணேன சமா பிராணேன திருத்தியா விபக்தி. பிராணேன சமா பிராணசமா, பிராணனோடு சமமானவள்னு அர்த்தம். அதனால திருத்தியா விபக்தி வச்சு வந்திருக்கு. பகுரீகி சமாசம்னா எப்போ வரும் கேட்டாங்கன்னா, அங்க இருக்கிற பதம் தவிர வேற ஒரு அர்த்தம் ஒண்ணு வரணும். அப்பதான் பகுரீகி சமாசம் வரும். அதுக்கு உதாரணம் தான் பீதாம்பரஹா. நான் முன்னாடி எங்க சொன்னேன் ஞாபகம் இல்லை. பீதாம்பரஹா அப்படின்னா பீத்தம்னா மஞ்சள்னு அர்த்தம், அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம். பீதாம்பரானா மஞ்சள் வஸ்திரம் உடையவன் அப்படின்னு. மஞ்சள்னும் அர்த்தம் இல்ல, வஸ்திரம்னு அர்த்தம் இல்ல. மஞ்சள் வஸ்திரத்தை தரிச்சுட்டு இருக்க வேற ஒருத்தன் அர்த்தம் வரணும். அப்படி வந்தா அதுதான் பகுவிரீகி. அடியன் அப்ப இந்த பிராணசமான்றது வந்து பிராணனை போல இருக்கக்கூடிய சீதையை தானே அடியன் குறிக்கிறது? இல்ல, சமானா சமமானவர்னு அர்த்தம். சமானவர் தானே. பிராண சமாங்கிறதுக்கு பிராணனுக்கு சமமானவர்னு அர்த்தம். அப்ப அந்த அர்த்தம் வந்துருச்சு. சமமானவர் சீத்தை தானே, சமமானவர் சீத்தையும் ஒண்ணு தானே. ஆனா பீதாம்பரகான்னு வச்சா அம்பரமும் கிருஷ்ணனும் ஒண்ணும் இல்லையா. பீதாம்பரனா அம்பரம்னா வஸ்திரம்னு அர்த்தம். ஆனா பீதாம்பரஹானா கிருஷ்ணன் அர்த்தம். இந்த அம்பரஹாங்கிற பதத்துக்கு வஸ்திரம்னு அர்த்தம் கிடைக்காது, வஸ்திரத்தை தரிச்சுன்னு இருக்கிறோம்னு அர்த்தம் கிடைக்காது இல்லையா. அந்த அர்த்தம் வந்து இந்த பகுதியினால வருது. பிராண சமானா பிராணனுக்கு சமமானவர் தான். சீதையை சொல்லிச்சா பிராணுக்கு சமமானவர் அவர் தானே, வேற ஒருத்தர் இல்லையே, அவரே தானே. அதனால அங்க அது வருது. நீலகண்டாக இன்னொரு உதாரணம். சிவனுக்கு நீலகண்டகம். நீலன்னா கருப்புன்னு அர்த்தம், கண்டானா கழுத்துன்னு அர்த்தம். நீலகண்டானா கருப்பு கழுத்துன்னு அர்த்தம் இல்ல, கருப்பு கழுத்தை உடையவன் அர்த்தம். கருப்பு கழுத்து யாருக்கு இருக்கோ அவருக்கு நீலகண்டாக அப்படின்னு பெயர் இல்லையா. அதனால அதுவும் பகுவிரீகி சமாசம். அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கிறதுலாம் பீதாம்பராஞ்சா பீதம் அம்பரம் எஸ்ய, நீலகண்டகனா நீலகா கண்டகா எஸ்ய. நீலகா கண்டகன் முதல்ல பிரதமா விபக்தியே வச்சுண்டு 2 சப்தம் சொல்லிட்டு எஸ்யன்னு வரும். யாருக்கு இருக்கோ அவர் நீலகண்டர் அப்படின்னு. பீதம் அம்பரம் எஸ்ய, அவர் பீதாம்பரஹா. அதெல்லாம் பகுவிரீகி சமாசம். இது சகஜமா வரும் சம்ஸ்கிருதத்துல. இப்ப நாமளே இந்த பீதாம்பரஹா நீலகண்டகா இதெல்லாம் ரொம்ப சக்கரபாணின்னு சொல்றோம் நம்ம. சக்கரபாணிஹி, சக்கரன்னா சக்கரம், பாணினா கை. சக்கரபாணினா சக்கர கைன்னு அர்த்தம் இல்ல, சக்கர கையை உடையவன் அர்த்தம் வரணும் இல்லையா.
அப்ப அந்த உடையவங்க மேல அந்த மாதிரி பாணியை உடையவர் அப்படிங்கிற அர்த்தம் வரணும் இல்லையா? அந்த மாதிரி தமிழ்ல அந்த உடையவர்ங்கிற அர்த்தம் எல்லாம் சேர்த்து வந்தா அது போகுரி. சரி, இந்த ஸ்லோகம் ஓரளவு ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ ராமஸ்தியா பாரி யாராவது ஸ்லோகம் படிக்கும்? யாராவது சார்? ஸ்ரீமான் படிக்கிறேன். रामस्य दयिता भार्या नित्यं प्राणसमाहिता जनकस्य कुले जाता देवमायेव निर्मिता. சரி, தேவமாயே வந்துச்சு, தேவமாயா இவ அப்படின்னு இதே மாதிரி ஏதாவது சந்தி முன்னாடி வந்திருக்கா இங்க? தெரியல இல்ல, தெரியலையா? சரி, அன்வயம் மட்டும் சொல்ல முடியுமா? அன்வயம் அதுலயே இருக்கேம்மா, அவ்வளவுதானே. அவன் சொன்னானே, ராமஸ்ய நித்தியம் தயிதா பாரியா பிராணசமா ஹிதா ஜனகஸ்ய குலே ஜாதா தேவமாயா நிர்மிதா இவ அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்துல சேர போடுது. சீதால சேரும் இது மொத்தம், பின்னாடி சீதான்னு வருது, அதுல இதெல்லாம் சேரும். அடியன் ஒரே ஒரு சந்தேகம் அடியன். நேத்து கிளாஸ்ல அந்த சுமித்ரானந்த வர்தனஹாக்கு சுமித்ரா ஆனந்தவர்தனஹான்னு சொன்னோம் இல்லையா அடியன்? அந்த அது சுமித்ரா நந்தவர்தனஹான்னு தானே அடியன் வரணும். ஏன்னா சுமித்ரான்ற சப்தம் ஸ்திரீலிங்க சப்தம் தானே அடியன். அப்ப நந்தவர்தனஹா சுமித்ரா, இது அது சமாசம் இல்ல. சுமித்ராயாக ஆனந்தா சுமித்ரானந்தான்னு ஆகும். சுமித்ரையுடைய ஆனந்தம். சுமித்ரா ரெண்டு, சுமித்ராலையும் ஆ இருக்கு, ஆனந்தாலையும் ஆ இருக்கு. ரெண்டாவும் சேர்த்தா ஒரே ஆவே ஆயிடும். ஆ சேர்த்தா ஒரு ஆன்னு ஆயிடும், சுமித்ரானந்தான்னு ஆயிடும். அதாவது ஒரு உதாரணம், இன்னொரு உதாரணம் சொன்னா வச்சுக்கோங்க. இதே மாதிரி அதாவது ஆ பிளஸ் ஆ இருக்கும் இல்லையா, அதுவும் ஆவாயிடும். ஆவும் சேர்த்தான்னா ராம அத்திர சேர்த்தா ராமாத்திர அப்படின்னு. தைத்திய ஹரிஹி அசுர ஹரிஹி சேர்த்தா அசுராரிஹி அப்படின்னு ஆயிடும். ஆ பிளஸ் ஆ சேர்த்தா ஆவாயிடும். அதே மாதிரி ஆ பிளஸ் ஆ சேர்த்தாலும் ஆதான் ஆகும் இல்லையா? மாதிரி இ பிளஸ் இ சேர்த்தா இ ஆயிடும். ஊ பிளஸ் ஊ சேர்த்தா ஊ ஆயிடும். அதுலேயே தீர்க்கம் சேர்த்தாலும் மறுபடியும் அப்படியே தான் இருக்கும். அதனால சுமித்ராவும் ஒரு ஆ, ஆனந்தாலையும் அங்கேயும் ஒரு ஆ இருக்கு. ரெண்டாவும் சேர்த்தும் மொத்தம் ஒரே ஆகும், சுமித்ரானந்தன். என்ன சமாசம்? சுமித்ராயாக ஆனந்தா சுமித்ரானந்தா சுமித்ரானந்தம் வர்தயதி இது சுமித்ரானந்த வர்தனம். சுமித்ரானந்தத்தை வர்த்திப்போம் அப்படின்னு முதல்ல 3 பதம் எடுத்துக்கல. சுமித்ராயாக ஆனந்தக சுமித்ரானந்தம் முதல்ல வச்சுக்கலாம். சுமித்திரிக்கு ஆனந்தம்னு அர்த்தம், சுமித்திரையுடைய ஆனந்தம். அத வர்தயத்தினா வளர்ப்பவன் அர்த்தம். சுமித்ரானந்தம் வர்தயதி இது சுமித்ரானந்த வர்தனா அப்படின்னு வச்சுக்கோ. எனக்கு ஒரு டவுட் இருக்கு. சொல்லு. சுமித்ராயாக ஆனந்தா சுமித்ரானந்தா ஷஷ்டி தத்புருஷம். சரி, அப்புறம் ஆனந்தஸ்ய வர்தனா ஆனந்தவர்தனஹான்னு பண்ணலாம்ல? பண்ணலாம். ஆனந்தஸ்ய வர்தனா ஆனந்தவர்தனா அப்படியும் பண்ணலாம். இப்போ வர்தனஹாங்கிறது எப்படி வந்ததுங்கிறதுக்காக சொல்றேன். அதாவது என்ன கேட்டான்னா, சமாசம் மாதிரி சமாசா தத்திதா கிருப்பர்த்தின்னு எத்தனையோ இருக்கு. இப்போ அப்படி பண்ணிக்கோ, வர்தயதி வர்தனஹான்னு முதல்ல பண்ணிக்கோ. என்ன வர்தயதி வர்தனா, அப்புறம் சுமித்ரானந்தஸ்ய வர்தனாக சுமித்ரானந்த வர்தனா அப்படின்னு. அது சமாசம் இல்ல, அது வர்தயதிங்கிற அர்த்தத்துல ஒரு பிரத்யம் லுட்டு பிரத்யம் பெயர். செய்யறவங்கிற அர்த்தத்துல லுட்டு பிரத்யம் ஒண்ணு வர்தனஹான்னு வந்திருக்கு அங்க. கொஞ்சம் விஸ்தாரமா சொல்றோம் என்ன. இப்போ இந்த மாதிரி இப்போ உதாரணம் சொன்னோம்னு வச்சுக்கோமே, லுட்டு பிரத்யத்துக்கு உதாரணம் நிறைய இருக்கு.
லிட்டு பிரத்தியம் இருக்கும். வர்தனம், வர்தனம். அப்புறம் லிட்டு பிரத்தியத்துக்கு மாத்திர உதாரணம் சொல்றதா கரணம் செய்தல் அர்த்தம் இல்லையா? லிட்டு பிரத்தியத்துக்கு பரார்த்தம் பல அர்த்தம் உண்டு. கரணம் பட்டனம்னா படித்தல்னு அர்த்தம் இல்லையா? பட்டனம், கரணம், பச்சனம்னா பாக்கம் செய்தல்னு அர்த்தம். அந்த மாதிரி கிட்டத்தட்ட அந்த மாதிரி அர்த்தத்துல வருது. நீங்க வர்த்தனா லீவ் பிரத்யேகமா இருக்கலாம்ல அடியன். ஆமா, நான் அப்புறம் சொல்றேன் சரியா என்ன.